சிம்மன் சசிதரனின் சட்டையை பிடித்து கோபமாக கத்திக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே வந்த சீஃப் டாக்டர், என்னாச்சு, இங்கு என்ன நடக்குது என்று கேட்டார். உடனே அங்கிருந்த அனைவரும், இவன் ஒரு கிரிமினல், இங்க இருக்கிற எல்லாருக்கும் போலி மருந்து எடுத்து கொடுத்து எல்லாரையும் கொல்ல பாக்குறான், இவனெல்லாம் ஜெயில புடிச்சு போடணும் என்று கத்தினர். சசிதரன், இங்க என்ன நடக்குது, எல்லாரும் என்ன சொல்றாங்க என்று சீஃப் டாக்டர் கேட்டார். டாக்டர், இங்க இருக்கிற யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இதோ நிக்கிறானே, இவன் ஜஸ்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். இவன் வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பாக்குறான்னு பேர்ல ஏதோ மாயாஜாலம் பண்ணி எல்லாரையும் ஏமாத்துறான். அவங்களும் நம்பிக்கிட்டு என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் தேவையில்லாம என் மேலேயும் பழிய போடுறான் டாக்டர் என்று சொன்னான். என்ன, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்றானா? யாரு, இந்த பையனா? தம்பி, நீ தான் தேவையில்லாத வேலை பார்க்கறதா? இது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலோட ரெப்யூட்டேஷனே ஸ்பாயில் பண்ணிடுவோம் போலயே என்று அந்த சீஃப் டாக்டர் சிம்மனை பார்த்து கத்தினார். உடனே சிம்மன், நான் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பக்கத்தில் நிற்கிற இவன் சத்தியமாக டாக்டர் கிடையாது. இல்லைனா இப்படி மனித உயிரோட விளையாடி இருக்க மாட்டான். இதை பாருங்க, இந்த மெடிசன் எல்லாம் இவன் இங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு கொடுக்கறது. இதில் எந்த மெடிசன் ஆச்சும் உங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ளதான்னு பாருங்க என்று சொல்லி அந்த கவரை தூக்கி கொடுத்தான். அதையெல்லாம் வாங்கி பார்த்த சீஃப் டாக்டர் சசிதரனை முறைத்து கொண்டே, சசிதரன், என்ன இதெல்லாம் என்று கேட்டார். டாக்டர், அது வந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது டீன் அங்கே வந்தார். என்னாச்சு, இங்கே ஏன் ஒரே சத்தமா இருக்கு என்று கேட்டார். அப்பொழுது அங்கிருந்த அனைவரும் சசிதரனை பற்றி சொல்ல சீஃப் டாக்டரை முறைத்து கொண்டு, இதான் நீங்க ஹாஸ்பிட்டலை பாத்துக்கிற லட்சணமா? இந்த மாதிரி போலி டாக்டர் எல்லாம் எதுக்காக உள்ள விடுறீங்க? இது மட்டும் வெளியில போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அதை விட இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள உயிர்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சிங்களா? இந்த உலகத்துல உயிரை விட மதிப்பான ஒரு பொருள் எதுவுமே இல்லை. அதையே துச்சமா நினைக்கிற இவன மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியில விடுறது தப்பு என்று சொன்னவர் வேகமாக போலீஸிற்கு போன் செய்து இன்ஃபார்ம் செய்தார். டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், நான் இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த ஒரு முறை என்னை மன்னிச்சு விட்டுடுங்க என்று சசிதரன் கெஞ்சிக் கொண்டிருந்தான். டீனோ, இன்னொரு முறை என் கண்ணில் பட்ட உன்னை என்ன செய்வனே எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு சிம்மனை பார்த்தவர், நீ இல்லீகலா மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று கோபமாக கேட்டார். சார், நான் சித்த மருத்துவமும் அக்குபஞ்சரும் படித்தவன். நான் யாருக்கும் இல்லீகலாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை. எனக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு தான் நான் மனித உயிர்களை காப்பாற்றுறேன். இது வரைக்கும் நான் எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தலை. என் மேலே நம்பிக்கை இல்லைனா சோஷியல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹெட் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி தரேன். கார்த்திக் உங்களுக்கு தெரியும் தானே, அவர்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க என்று சொன்னான். என்ன, கார்த்திக் சாரா? அவர் எப்படி உனக்கு தெரியும் என்று டீன் ஆச்சரியமாக கேட்டார். அவர் மட்டும் இல்லை சார், சித்த வைத்தியத்தில் பெயர் போன டாக்டர் காசிநாதனையும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ராஜேஷ் குப்தா ஃபேமிலி கூட எனக்கு தெரியும். அவங்க ஃபேமிலியில் கூட ஒருத்தவங்க உயிரை நான் காப்பாற்றிருக்கேன். நான் வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தரவா என்று சொல்லி கொண்டிருந்த நேரம் சிம்மனின் செல்போன் ஒலித்தது. அதில் கரெக்டாக ராஜேஷ் குப்தா தான் ஃபோன் செய்து கொண்டிருந்தார். அந்த எண்ணை பார்த்ததும் முகமெல்லாம் வேர்த்து போன டீன், என்ன, இவனை பார்க்க சாதாரண பையன் மாதிரி இருக்கான், இப்படி பெரிய பெரிய இடத்துல லிங்க் வச்சிருக்கான், யார் இந்த பையன் என்று நினைத்து கொண்டு சிம்மனை குழப்பத்துடன் பார்த்தார். ஃபோனை அட்டன் செய்த சிம்மன் சிரித்து கொண்டே, சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க, உங்க பையன் இப்ப எப்படி இருக்கான் என்று கேட்டான். நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட பையனும் ரொம்ப நல்லா இருக்கான். என்னோட ஃப்ரெண்டு உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். அவனுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? உனக்கு டைம் இருந்தா ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வரியா என்று கேட்டார். உடனே சிம்மன் சற்று தயக்கத்துடன், நான் வர ரெடியாக தான் சார் இருக்கேன், ஆனால் எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை. நான் இங்கே இருப்பேனா போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பேனான்னு எனக்கு தெரியல என்று சொல்லிவிட்டு டீனை பார்த்தான். என்ன, போலீஸ் ஸ்டேஷன்லையா? சிம்மா, உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று ராஜேஷ் குப்தா கேட்டார். உடனே சிம்மன் நடந்ததை சொன்னான். என்ன சிம்மா, நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேணாமா? ஃபோனை முதல்ல அந்த டீன் கிட்ட கொடு என்று ராஜேஷ் குப்தா சொன்னார். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு ஃபோனை டீனிடம் கொடுத்தான். முகமெல்லாம் வேர்த்திருக்க ஃபோனை வாங்கி, ஹலோ சார் என்று கேட்டார். எதிர் திசையில் இருந்த ராஜேஷ் குப்தா அவரிடம் ஏதோ பேசினார். உடனே, இல்லை சார், எனக்கு இந்த பையன் உங்களுக்கு வேண்டிய பையன் தெரியாது. நீங்களே சொல்லும்போது நான் எப்படி நம்பாமல் இருப்பேன்? நான் இப்போ நம்புகிறேன் சார். அந்த தம்பிக்கு எந்த ஒரு மரியாதை குறவும் நடக்காமல் பத்திரமா அனுப்பி வைக்கிறேன் சார் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன், தம்பி இந்தாங்க ஃபோன். சாரி தம்பி, நீங்கள் அவ்வளோ பெரிய பிக் ஃபேமிலிக்கு சொந்தக்காரங்கன்னு தெரியாமல் போச்சு. உங்களை இங்கே யாராவது மரியாதை இல்லாமல் நடத்திருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
என்று பவ்யமாக பேசியவர் உடனே, இவனை பிடிச்சு ஜெயில போடுங்க. இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு மெடிசன் கொடுக்கறதா இருந்தாலும் அது என்னோட கண் பார்வைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும், புரியுதா? இருக்கிற எல்லா போலியான மெடிசனையும் இப்பவே அப்புறப்படுத்துங்க என்று சொல்லிவிட்டு டீன் அங்கிருந்து சென்றார். அவ்வளவு நேரம் அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விஸ்வநாதன் காயத்ரியை பார்த்து, என்னம்மா, அந்த தம்பி பார்க்க சாதாரண பையன் மாதிரி இருந்துச்சு, பெரிய பெரிய இடத்துல எல்லாம் லிங்க் வச்சிருக்கு, அவ்வளவு பெரிய பையனா அந்த பையன் என்று கேட்டார். அப்பா, நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு, அவனோட அறிவுனாலதான் அவனுக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குதுப்பா என்று சொன்னாள். பரவாயில்லம்மா காயத்ரி, என்னோட பொண்ணு நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணியிருக்கா, எனக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்ல, அப்பொழுதுதான் அவர்கள் பேசியதை காதில் வாங்கிய சிம்மனோ அவர்களிடம் எப்படி உண்மையை சொல்வது என்று எதுவும் புரியாமல் காயத்ரியை பார்த்தான். சிம்மனை பார்த்து சிரித்துக்கொண்டே கண் சிமிட்டினாள் காயத்ரி. காயத்ரி இப்ப இருக்கும் நிலைமையில் அவளிடம் உண்மையை சொன்னால் அவள் உடைந்து போவாள் என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் எதுவும் சொல்லாமல், காயு, நீ அம்மாவை பார்த்துக்கோ, நான் ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து பார்க்கறேன், அதுக்கப்புறம் உன்கிட்ட ஒன்று பேசணும் என்று சொன்னான். அவன் என்ன பேச போகிறான் என்று எதுவும் தெரியாத காயத்ரி சிரித்துக்கொண்டே, அப்படியா, என்கிட்ட என்ன பேசணும் என்று கேட்டாள். சிம்மனுக்கு அவள் அப்படி பேசுவது கஷ்டமாக இருந்தது. தன்னோட சுயநலத்துக்காக அவளை கஷ்டப்படுத்துறோமோ என்று அவனது மனசாட்சி உறுத்தியது. பின்பு அவளை பார்த்து, சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சிம்மன் நன்றாக அவனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது செல்போன் அழைத்தது. தூக்க கலக்கத்திலேயே போனை அட்டன் செய்தவன் ஹலோ என்று கேட்டான். எதிர் திசையில் அனுதான் பதட்டமாக பேசிக் கொண்டிருந்தாள். சிம்மா, என்ன பண்ற, இன்னுமா தூங்கிட்டு இருக்க, காலையில நீ நியூஸ் பேப்பர் பாத்தியா இல்லையா என்று கேட்டாள். அனுவின் குரலில் பதற்றத்தை பார்த்த சிம்மன் எழுந்து உட்கார்ந்து, என்ன சேனல், என்ன பிரச்சனை, நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸ் வந்திருக்கு என்று கேட்டான். சிம்மா, முதல்ல நியூஸை பாரு, அந்த விஸ்வாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு ஃபேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்று கத்தினாள். விஸ்வாவா, அது யாரு என்று தூக்கத்திலேயே சொன்னவனுக்கு அப்பொழுதுதான் அவன் நேற்று சந்தித்த அந்த டாக்டர் நினைவு வந்தது. உடனே வேகமாக கண் விழித்தவன் கீழே சென்று அங்கிருந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தான். அன்றைய ஹெட்லைனில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கர்ப்பிணியை காப்பாற்றிய டாக்டர் விஸ்வா என்று அவனது புகைப்படத்தை போட்டு நேற்று நடந்த நிகழ்வை விவரித்து இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்திலேயே சிறந்த மருத்துவம் ஆங்கில மருத்துவம்தான் என்றும் புகழ்ந்திருந்தனர். இதையெல்லாம் பார்த்தவனுக்கு கோபம் வந்தது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச மருத்துவத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அதை ஒரு நிமிஷத்துல வீணாக்குவான். விஸ்வா, இதுக்கான தண்டனை நீ நிச்சயம் அனுபவிப்ப என்று சொன்னவன் அந்த நியூஸ் பேப்பரை கிழித்து எறிந்தான். சிம்மன் அப்படி கோபமாக பேப்பர் வீசுவதை பார்த்த மீனா தன் மகன் சிம்மன் தானா என்று அதிர்ந்து நின்றார். சிம்மன் நியூஸ் பேப்பரை கோபமாக வீசுவதை பார்த்த மீனா ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றாள். அதை பார்த்த சிம்மன், சாரிமா, நான் ஏதோ கோபத்துல என்று சொன்னான். உடனே மீனா, என்னாச்சு சிம்மா, நீ இதுவரைக்கும் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, என்ன பிரச்சனை என்று கேட்டாள். உடனே சிம்மன் நடந்ததை சொன்னான். என்ன சிம்மா சொல்ற, இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா என்று மீனா வெள்ளந்தியாக கேட்டாள். அம்மா, எனக்கு அந்த பொண்ணை அவன் காப்பாத்தினான்னு சொன்னது கூட பெருசா தெரியல, ஆனா அழிக்கப்பட்ட நம் முன்னோர்களோட மருத்துவத்தை எப்படியாவது திருப்பியும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை அவன் நடக்க விடாம பண்ணிட்டான், அதுதாம்மா எனக்கு இன்னும் கோபமா வருது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் காலேஜ் ப்ரொஃபஸரிடம் இருந்து போன் வந்தது. அட்டன் செய்தவன், சொல்லுங்க சார் என்று கேட்டான். என்ன சிம்மா, எப்படி இருக்க, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், உன்ன மாதிரி ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்டை வெளியில் அனுப்புனதை நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக தான் இருக்கு. என்ன செய்ய, நம்ம சமுதாயம் அப்படி கெட்டு கிடக்கு. சிம்மா, நம்ம காலேஜில் ஒரு செமினார் நடக்குது, அந்த செமினாரில் நீயும் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று சொன்னார். அந்த காலேஜில் படிக்கும் பொழுது அந்த ப்ரொஃபஸர் அவனுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார். அவனுக்கு என்ன சந்தேகம் என்றாலும் அவர் சொல்லிக் கொடுப்பார். அதனால் சிம்மனுக்கு ப்ரொஃபஸர் மீது எப்பொழுதும் ஒரு தனி மரியாதை இருக்கும். அதனால் அவர் கூப்பிடும் பொழுது மாட்டேன் என்று சொல்ல முடியாது என்று எண்ணியவன், சொல்லுங்க சார், என்ன செமினாரா என்று கேட்டான்.
அது ஒன்றும் இல்லை சிம்மா, நேற்று நம்ம சிட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததா கேள்விப்பட்டேன். இறக்க போகிற தருவாயில் இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை நம்ம ஃபீல்டில் இருக்கிற விஸ்வாங்கிற டாக்டர் காப்பாற்றிருக்கான். அந்த பையனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம மெடிசன் எவ்வளோ முக்கியமானதுன்னு மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த செமினார். இதில் சித்த மருத்துவ டாக்டர்களும் நம்ம டாக்டர்ஸும் கலந்துக்கிறாங்க என்று சொன்னார். ப்ரொஃபஸர் அப்படி சொன்னதும் சிம்மனுக்கு இன்னும் கோபமாகியது. என்ன, அவனை வச்சு செமினார் வேறையா என்று கோபமாக கேட்டான். சிம்மன் அப்படி கோவப்படுவதை பார்த்த ப்ரொஃபஸர், என்னாச்சு சிம்மா, ஏன் இப்படி கோவப்படுற என்று கேட்டார். சிம்மன் நடந்ததை சொன்னான். என்ன சொல்ற சிம்மா, நிஜமாவா? அப்ப நேத்து அந்த பொண்ணை காப்பாத்தினது நீதானா? அந்த டாக்டர் எவ்வளவு கேவலமான விஷயத்த செஞ்சிருக்கான். சிம்மா, இதை நாம இப்படியே விடக்கூடாது. அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவு கேவலமான விஷயத்த செஞ்சிருக்கு பாத்தியா? நீ பண்ண வேலையா அவங்க செஞ்சதா சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் உருவாக்க பாக்குறாங்க. நாளைக்கு எல்லாருக்கும் முன்னால் அவங்களோட முகத்திரையை நம்ம கிழிச்சாகணும் என்று சொன்னார். ஆனா அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் பெரிய இடம், அவங்கள என்ன பண்ண முடியும் என்று சிம்மன் சொன்னான். அதுக்காக இப்படியே விட்டோன்னா இந்த மாதிரி இன்னும் ஊரை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க என்று ப்ரொஃபஸர் சொன்னார். ஓகே சார், நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நாளைக்கு எல்லாருக்கும் முன்னால அவனோட முகத்திரையை கிழிச்சாதான் இனி ஒரு முறை இப்படி ஒரு தப்பு நடக்காது. நான் கண்டிப்பா இந்த செமினாருக்கு வரேன். கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி இருக்கும். அதோட ஃபுட்டேஜ் மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா ஈஸியா நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம் என்று சிம்மன் சொன்னான். சிம்மா, இதுக்கு பின்னால் அந்த விஸ்வா மட்டும் இருக்கிறதா நினைக்கிறியா, இல்ல கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டலோட டீனும் சம்மந்தப்பட்டிருப்பார்? இந்நேரம் அந்த ப்ரூஃப் அவங்க அழிக்காம இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டார். நீங்க சொல்றதும் சரிதான். கண்டிப்பா அவங்க இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் அழிக்க தான் பார்ப்பாங்க. யாருக்கிட்ட கேட்டா இதுக்கு உதவி கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் சார். நாளைக்கு உங்களை செமினார்ல மீட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் ஓல்டு மாஸ்டருக்கு கால் செய்தான். சிம்மனிடமிருந்து கால் வந்ததும் சிரித்து கொண்டே அட்டன் செய்தவர், சொல்லு சிம்மா, என்ன விஷயம் என்று கேட்டார். சார், உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும் என்று சிம்மன் சொன்னான். உடனே ஓல்டு மாஸ்டர் சிரித்து கொண்டே, என்கிட்ட எதுக்கு உதவின்னு எல்லாம் சொல்ற? இதை செய்யுங்கன்னு சொன்னா செய்ய போறேன். சொல்லு, நான் என்ன செய்யணும் என்று கேட்டார். உடனே சிம்மன் நடந்ததை சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணி தரும்படி கேட்டான். அவ்வளவுதான விஷயம். நான் இப்பவே ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதை டெலீட் பண்ணியிருந்தாலும் அதை ரெக்கவர் பண்ணி உனக்கு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி தர சொல்றேன். ஓகே? அப்புறம் அந்த டாக்டர் என்ன, யாருன்னு அட்ரஸ் விசாரி. அவனை நான் கொஞ்சம் தட்டி வைக்கிறேன் என்று ஓல்டு மாஸ்டர் சொன்னார். இல்லை சார், அதெல்லாம் வேணாம். பர்சனலாக நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். நீங்கள் இதை பண்ணாலே போதுமானது, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் ஃபோனை வைக்க, அப்பா, அப்படியே அவன் அப்பா மாதிரியே இருக்கான் என்று கிருபாகரன் சொல்லி சிரித்தார். மெடிக்கல் காலேஜில் செமினாருக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர்கள் அனைவரும் அதில் பங்கேற்று இருந்தனர். பிரஸ்காரர்கள், மீடியாக்காரர்கள் என்ற அனைவரும் அங்குதான் குவிந்திருந்தார்கள். மேடையில் பெஸ்ட் டாக்டர் உட்கார்ந்திருக்க அவர்களுள் காசிநாதனும் ஒருவராய் உட்கார்ந்திருந்தார். நேற்று நடந்த நிகழ்வை பற்றி சுவாரஸ்யமாக பேசிவிட்டு பின்பு அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றிய டாக்டர் விஸ்வாவை மேடைக்கு அழைக்கிறோம் என்று சொல்லினர். விஸ்வாவோ கர்வமாக நடந்து மேடைக்கு சென்றான். மேடையில் அவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்த அந்த காலேஜின் ப்ரொஃபசர் உடனே விஸ்வாவிடம், டாக்டர் விஸ்வா, நேற்று நடந்த நிகழ்வுகள்ல இருந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என்று கேட்டார். உடனே விஸ்வா, ஏற்கனவே நம்ம ஆங்கில மருத்துவம் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மக்களோட நோயை குணப்படுத்துறதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சும் இருக்கு. டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நேற்று நடந்த சம்பவம் மக்களுக்கு இன்னொரு முறை ஆங்கில மருத்துவத்தை விட சிறந்த மருத்துவம் ஏதும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு என்று சொன்னான். உடனே அந்த ப்ரொஃபஸர் சிரித்து கொண்டு, சரியா சொன்னீங்க. நீங்க சித்த மருத்துவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இந்த மாதிரி அக்குபஞ்சர் இதெல்லாம் மனிதர்களை ஏமாத்துற போலி மருத்துவம் என்று விஸ்வா சொன்னதும் அங்கிருந்த சித்த மருத்துவ டாக்டர்கள் அனைவரது முகமும் சுருங்கி போனது. முக்கியமாக காசிநாதன் கோபத்தில் கொப்பளித்தார். இவன் எப்படி அப்படி சொல்லலாம்? இதை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் என்பது போல் முறைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது, அப்படியா, இதெல்லாம் போலி மருத்துவமா? அப்போ நீ போலி டாக்டர் இல்லையா என்று சொல்லிக்கொண்டு சிம்மன் அங்கே வந்தான். சிம்மன் குரல் கேட்டதும் விஸ்வா அதிர்ந்து போனான். சுற்றி இருந்த அனைவரும் இவன் யார் என்பது போல் பார்க்க, காசிநாதனோ சிம்மன் இங்க என்ன பண்றான் என்ற ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். அனைத்து மீடியாக்களும் சிம்மனை ஃபோக்கஸ் செய்தது.
அந்த மீடியாவில் இருந்த ஒருவர், நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? விஸ்வா போலி டாக்டர்னு சொல்ல வரீங்களா என்று கேட்டான். அவன் போலி டாக்டரா இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து காப்பாற்றப்பட்டதுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பொண்ணு நிஜமாவே இவனால காப்பாற்றப்படலை என்று சிம்மன் சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும், அவன் சொல்றத நம்பாதீங்க, அவன் பொய் சொல்றான், வேணும்னே என்னோட பேரை கெடுக்க பார்க்கறான் என்று ஸ்டேஜில் நின்று கத்தி கொண்டிருந்தான் விஸ்வா. அப்பொழுது அங்கே வந்த ப்ரொஃபசர், டாக்டர் விஸ்வா, நிஜமாவே நீங்க தான் அந்த பொண்ணை காப்பாத்துனீங்களா? அதை அந்த பொண்ணுகிட்டே கேட்போமா என்று கேட்டார். உடனே விஸ்வா, அது அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் இப்போ உடம்பு சரியில்லாம எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட எதுவும் கேட்க முடியாது என்று பதறி பதறி சொன்னான். சரி, அவங்க கிட்ட தானே கேட்க முடியாது. ஆனா நேத்து நடந்ததுக்கு சாட்சியா சிசிடிவி ஃபுட்டேஜோட காப்பி எங்க கிட்ட இருக்கு. அதுல என்ன நடந்ததுன்னு தெரியும்ல என்று சொல்லிவிட்டு தனது கையில் இருந்த பென்டிரைவை விஸ்வாவிடம் காட்டினான் சிம்மன். விஸ்வாவோ அதிர்ச்சியுடன் அவனது ஹாஸ்பிட்டல் டீனின் முகத்தை பார்த்தான். அனைத்து ஆதாரத்தையும் அழித்து விட்டோம் என்று திமிரில் இருந்த டீனிற்கோ இப்பொழுது இந்த பென்டிரைவை பார்த்ததும் முகம் வேர்த்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் தனது கையில் வைத்திருந்த கைக்குட்டையை எடுத்து தனது முகத்தை துடைத்து கொண்டிருந்தார். என்ன நடக்குது? இதுல யார் சொல்றது உண்மை? தயவு செஞ்சு யாராவது உண்மையை சொல்லுங்க என்று மீடியாவில் உள்ளவர்கள் கேட்டனர். உடனே ப்ரொஃபசர் அந்த பென்டிரைவை லேப்டாப்பில் கனெக்ட் செய்து பிளே செய்தார். அனைவரும் பார்க்கும்படி நேற்று நடந்தது தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த பெண்ணுக்கு உதவி செய்த அந்த டாக்டரின் முகம் மட்டும் தெரியவில்லை. அவர்களுக்கு சற்று தூரம் தள்ளி நின்று அங்கு என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த விஸ்வாவின் முகம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது. உடனே அனைவரும், இந்த பொண்ணை ட்ரீட் பண்றது யாரோ ஒருத்தங்க, ஆனா எங்கேயோ நிக்கிற நீ எப்படி அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணன்னு சொல்ற என்று கேள்வி கேட்டனர். அவனும் அது என்று உளறிக்கொண்டு டீனை பார்த்தான். உடனே டீன், விஸ்வா, இதெல்லாம் என்ன கேவலமான செயல். உன்னை எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்த்ததுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்ட. இன்னொரு முறை எங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வராத என்று சொல்லிவிட்டு அவர் தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல் அங்கிருந்து எழுந்து சென்றார். சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததும் மீடியாக்காரர்கள் அனைவரும், இது என்ன, நீங்க சொன்னது ஒன்னா இருக்கு, அங்க நடக்கிறது ஒன்னா இருக்கே என்று கேட்டனர். விஸ்வாவோ என்ன செய்வதென்று ஏதும் தெரியாமல் டீனை பார்த்தான். டீனோ தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் விஸ்வாவை பார்த்து, நம்ம ஹாஸ்பிட்டல் மானத்தையே வாங்கிட்ட, இன்னொரு தடவை ஹாஸ்பிட்டல் பக்கம் வராத என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார். அவ்வளவு நேரம் நடந்ததை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த காசிநாதன் எழுந்து வந்து, என்ன டாக்டர் விஸ்வா, எங்க சித்த மருத்துவ டாக்டர் எல்லாம் பார்த்தா உனக்கு அவ்வளோ கேவலமா போயிட்டோமா? இப்ப அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தினதும் என்ன மாதிரி ஒரு சித்த மருத்துவ டாக்டர் தான். இன்னொரு முறை எங்க ஃபீல்டை பத்தி தப்பா பேசினா அப்புறம் டாக்டர்னு சொல்றதுக்கு நீ இருக்க மாட்ட என்று சொன்னார். மீடியாக்காரர்கள் அனைவரும் விஸ்வாவை எவ்வளவு கேள்வி கேட்க முடியுமோ அவ்வளவு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினர். பின்பு, அந்த முகம் தெரியாத நபர் யாரு என்று கேட்டனர். காசிநாதனும் ஆர்வமுடன் சிம்மனை பார்த்தார். சிம்மன் கண்களாலேயே வேண்டாம் என்பது போல் தலையை அசைத்தான். உடனே காசிநாதன் அவன் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று அமைதியாக இருந்து விட்டார். காலேஜில் இருந்து கிளம்பிய சிம்மனுக்கு ஏனோ மேக்னாவின் நினைவு வந்தது. அவளை பற்றி நினைத்தாலே அவனுக்குள் பரவசம் தானாக தொற்றிக்கொள்ளும். மேக்னாவின் நினைவுகளுடனே தனது காரை ஓட்டிக்கொண்டு மேக்னாவின் ஆபீஸிற்கு சென்றான். ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம், ஹலோ, நான் உங்க டைரக்டரை பார்க்கணும் என்று சொன்னான். சிம்மனின் தோற்றத்தை பார்த்த அந்த பெண், அவங்கள பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா என்று கேட்டாள். உடனே சிம்மன், இல்ல, நீங்க என்னோட பேரை சொல்லி நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க என்று சொன்னான். இல்ல சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம நாங்க யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், ப்ளீஸ் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க என்று அந்த பெண் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வந்த ஒரு இளைஞன் கையில் பொக்கேவுடன், இன்னைக்காவது மேக்னா இருக்காங்களா என்று கேட்டான். அந்த இளைஞனை பார்த்ததும் ரிசப்ஷனிஸ்ட் முகத்தை சுளித்து கொண்டு, மேம் இன்னைக்கும் வரல சார், நீங்க போயிட்டு நாளைக்கு வரீங்களா என்று சொன்னாள். உடனே அவன் கோபத்துடன், நான் 4 நாளா வந்துட்டு இருக்கேன், வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும் என்று கோபமாக சொன்னான். இங்க பாருங்க சார், நிஜமாவே மேம் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல. உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க என்று ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாள். உடனே அந்த இளைஞன்
தனது கையில் வைத்திருந்த அந்த பொக்கேயை தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து சென்றான். தினம் தினம் இவங்களை சமாளிக்கிறதே எனக்கு வேலையா போச்சு. ஒரு பொண்ணு சொந்த காலில் நின்னா யாருக்கும் பிடிக்காதே. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஸ்பாயில் பண்றதுக்கு எங்கிட்டு கடந்து தான் வரானுங்களோ தெரியல என்று சிம்மனை பார்த்து கொண்டு அந்த பெண் அந்த இளைஞனை திட்டினாள். அப்பொழுதுதான் சிம்மனுக்கு அவள் ஏன் மேக்னாவை பார்க்க விடவில்லை என்பது புரிந்து போனது. உடனே சிம்மன் மேக்னாவிற்கு ஃபோன் செய்தான். சிம்மனின் ஃபோனை அட்டன் செய்த மேக்னா சிரித்துக்கொண்டே, ஹலோ மை லிட்டில் டாக்டர், என்ன பண்றீங்க? என்னை ரொம்ப மிஸ் பண்றீங்களா என்று கேட்டாள். மை லிட்டில் காப்ளின், நிஜமாவே உன்னை நான் ரொம்ப தான் மிஸ் பண்ணேன். அதனால தான் உன்னை நான் பார்க்க வந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா என்னால் உன்னை பார்க்க முடியாது போலையே. உன்னோட ரிசப்ஷனிஸ்ட் என்னை அலோவ் பண்ண மாட்டாங்களே என்று சொன்னான். உடனே மேக்னா, நீ என்ன சொல்ற? நீ என்னோட ஆஃபீஸ்லயா இருக்க என்று கேட்டவள் தனது போனை காதில் வைத்துக்கொண்டே லிஃப்ட் வழியாக வேகமாக கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சேர்ந்தாள். ரிசப்ஷனில் சிம்மன் நிற்பதை பார்த்ததும் மேக்னா வேகமாக ஓடி சென்று அவனை கட்டி கொண்டு, நீ ஏன் முன்னையே எனக்கு ஃபோன் பண்ணல என்று கேட்டாள். சிம்மனும் சந்தோஷமாக அவளை தன்னுடன் அணைத்து கொண்டு, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன், பட் முடியல என்று சொன்னான். அங்கு நடப்பதை நம்ப முடியாத அந்த ரிசப்ஷனிஸ்ட் தனது கண்களை மூடி திறந்தாள். நிஜமாவே இது நம்ம மேம் தானா? நம்ம மேமுக்கு இப்படி கூட சிரிக்க தெரியுமா என்று ஆச்சரியமாக மேக்னாவை பார்த்தாள். சிம்மனின் தோளில் சாய்ந்தவாறே மேக்னா ரிசப்ஷனிஸ்டை பார்த்து, இங்க பாருங்க, இன்னொரு தடவை இவர் என்னை தேடி வந்தார்னா வெயிட் பண்ண வைக்காம உடனே என்னோட ரூமுக்கு அனுப்புங்க, ஓகே என்று சொல்லிவிட்டு சிம்மனை லிஃப்ட் வழியாக மறுபடியும் கூட்டிக் கொண்டு அவளது அறைக்கு சென்றாள். தனது அறைக்கு சென்றதும் கதவை லாக் செய்தவள் அவனது தோளில் தனது கைகளை போட்டு, என்ன பாஸ், என்னை நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணீங்களா என்று கேட்டாள். உடனே சிம்மன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு அங்கிருந்த சோஃபாவிற்கு சென்றவன் அவளை தன் மடி மீது உட்கார வைத்து கொண்டு அவள் முகத்தில் இருந்த அவளது 1-2 கூந்தலை சரி செய்துவிட்டு பின்பு மெதுவாக அவளது இதழ்களை தனது விரல் கொண்டு வருடியவாறே, என்னோட குட்டி காப்ளின், நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக அவளது இதழில் தனது இதழை ஒத்தி எடுத்தான். சிம்மனின் அந்த இதழ் முத்தம் மேக்னாவிற்குள் ஏதோ செய்ய சிம்மனை இருக்க அணைத்து கொண்டு, நானும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் என்று சொல்லி பதிலுக்கு அவளும் அவனது இதழில் தனது இதழை பதித்தாள். மேக்னாவின் அந்த இதழ் முத்தம் சிம்மனின் உடலுக்குள் இருந்த ஹார்மோனை தூண்ட உடனே சிம்மன் அவளது முகம் முழுவதும் தனது இதழ்களை பதித்தான். சிம்மனின் இதழ் பட்டதும் மேக்னாவின் உடல் வெக்கத்தில் சிவக்கத் தொடங்க அதை பார்த்தவனுக்கு இன்னும் பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. அவளது கழுத்தில் மெதுவாக தனது இதழை பதிக்க அவனது கரங்கள் அவளது இடையை இறுக அழுத்தி இருந்தது. சிம்மனின் காதலில் அவள் மெல்ல உருகத் தொடங்கினாள். சிம்மன் அவளுக்குள் அவனை தொலைத்து கொண்டிருந்தான். இருவரும் தங்களை மறந்து காதல் கடலில் மூழ்கி கொண்டிருந்த நேரம், எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்று வெளியில் ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் கேட்டதும் சுயநினைவிற்கு வந்த இருவரும் சட்டென்று ஒருவரிடமிருந்து ஒருவர் விலகி உட்கார்ந்து கொண்டனர். பின்பு மேகனா தனது ஆடைகளை சரி செய்து கொண்டு, எஸ் கமின் என்று சொன்னாள். உடனே உள்ள வந்த பெண், மேம், இன்னும் 10 மினிட்ஸ்ல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும், அதை ஞாபகப்படுத்த தான் வந்தேன் என்று சொன்னாள். அவ்வளவு நேரம் அந்த மீட்டிங்கிற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த மேக்னா சிம்மனை பார்த்ததும் அனைத்தையும் மறந்திருந்தாள். அவள் சொல்லவும் தான் நினைவு வர தன்னைத்தானே நொந்து கொண்டவள், எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல கீழே வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க என்று சொன்னாள். ஓகே மேம் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் வெளியில் சென்றதும் மேக்னா தனது தலையில் கை வைத்து, அச்சோ, மீட்டிங் இருக்கிறத எப்படித்தான் மறந்து போனேன்னு தெரியல என்று சொல்லிவிட்டு சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றாள். உடனே சிம்மன் அவளை சட்டென்று இழுத்து தன் மார்பின் மீது போட்டுக்கொண்டவன், என்னை விட மேடம்க்கு அப்படி என்ன முக்கியமான மீட்டிங் இருக்கு என்று கேட்டான். உடனே மேக்னா வெக்கத்துடன் அவனது சட்டை பட்டனை பிடித்து திருகிக் கொண்டே, உன்னை விட எனக்கு இந்த உலகத்துல எதுவும் முக்கியம் இல்லை, ஆனா ஒரு பொண்ணு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இந்த கம்பெனியோட ஆர்டருக்காக தான் நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாள் அது நமக்கு கிடைக்காம போச்சு. ஒரு வழியா அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு.
அவங்க மட்டும் நமக்கு இந்த காஸ்மெட்டிக் ஐட்டத்தை சப்ளை பண்ண ஒத்துக்கிட்டாங்க, நம்ம கம்பெனி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் என்று சொன்னாள். காஸ்மெட்டிக் ஐட்டமா? ஆமா, நீ எந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சேல் பண்றிருக்க என்று சிம்மன் கேட்டான். உடனே மேக்னா, பெண்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம கம்பெனியில சேல் ஆகிட்டு இருக்கு. பெண்கள் யூஸ் பண்ற க்ரீம், லிப்ஸ்டிக், ஐலைனர், இந்த மாதிரி எல்லா பொருட்களும் என்று சொன்னாள். உடனே சிம்மன், ஆமா, நீ இதெல்லாம் ஒரே பிராண்டில் ஒரே கம்பெனியோட தான் விற்க மாட்டியா என்று கேட்டான். இல்ல சிம்மா, நம்ம கம்பெனியில வேர்ல்டு பெஸ்ட் ப்ராடக்ட் எதெல்லாம் இருக்குதோ அவங்க கிட்ட எல்லாம் கான்ட்ராக்ட் போட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி அதை நம்ம சேல் பண்ணுவோம். அந்த பிஸ்னஸ் தான் போயிட்டு இருக்கு என்று சொன்னாள். மேக்னா அப்படி சொன்னதும் சிம்மன் அவளது தலையை வருடிக்கொண்டே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, ஆனா அது சரியா வருமா என்னன்னு தெரியல என்று சொன்னான். உடனே மேக்னா, என்னோட லிட்டில் டாக்டருக்கு நிறைய மூளை இருக்கு, அவர் என்ன சொன்னாலும் சரியாதான் வரும், என்னன்னு சொல்லு என்று சொன்னாள். இல்ல, ஒவ்வொரு பிராண்டுக்காரங்க கிட்டேயும் நீ போய் அவங்களோட கான்ட்ராக்டுக்கு கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீ ஏன் ஒரு நியூ பிராண்ட் உருவாக்க கூடாது என்று சொன்னான். என்ன, நியூ பிராண்டு நான் உருவாக்கவா என்று மேக்னா ஆச்சரியமாக கேட்டாள். சிம்மன் நியூ பிராண்டை மேக்னாவை உருவாக்க சொன்னான். மேக்னா ஆச்சரியமாக, என்ன, நியூ பிராண்டை நானே உருவாக்கவா என்று கேட்டாள். ஆமா, இப்படி ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க கூடயும் நீங்க கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்டை நீ கஷ்டப்பட்டு சேல் பண்றதுக்கு பதிலா நீயே உனக்கான ஒரு ஓன் ப்ராடக்டை உருவாக்கி ஒரு நியூ பிராண்ட் மார்க்கெட்ல நீயே உருவாக்கலாம்ல என்று சொன்னான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் சிம்மா, ஆனா அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல எனக்கு ஒரு ஃபேக்ட்ரி தேவைப்படும், அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் எல்லாம் செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, அதை விட முக்கியமா எஃபெக்டிவான க்ரீமு, லோஷன், இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு அதுக்கான ஃபார்முலா தெரியணும். ஒருவேளை அது தெரிஞ்சாலும் அதை நம்ம கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கணும். இவ்வளோ பிரச்சனை அதில் இருக்கு என்று சொன்னாள். உடனே சிம்மன் சிரித்துக்கொண்டே அவளை இன்னும் தன்னுடன் இறுக அணைத்து கொண்டு, மை லிட்டில் காப்ளின், எனக்கு இது கூட தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ மட்டும் இதுக்கு ஓகேன்னு சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தெரியும் தானே, நான் ஒரு ஹெர்பல் டாக்டர் கூட, என்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் செய்ய முடியும். நான் வேணா உனக்கு சாம்பிளுக்கு ஒரு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி தரேன், அதை நீ லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் எடுத்து பாரு. சப்போஸ் அது எஃபெக்டிவாக இருந்ததுன்னா அதோட ஃபார்முலா எல்லாம் நான் உனக்கு தரேன், அதை வச்சு நீ உன்னோட நியூ பிராண்டை உருவாக்கு என்று சொன்னான். சிம்மனின் திறமையை பற்றி மேகனாவிற்கு தெரியும் என்பதால், நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஏற்கனவே உனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன கூட அடிக்கடி வந்து பார்க்க முடியல, இதுல எதுக்கு உனக்கு தேவையில்லாம இந்த வேலையும் என்று சொன்னாள். உடனே சிம்மன் அவள் காதோரம் தனது இதழை பதித்து, இதுல எனக்கு கொஞ்சம் சுயநலம் இருக்கு என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் எதுவும் புரியாத மேக்னா, என்ன சுயநலமா, என்ன சுயநலம் என்று கேட்டாள். உடனே சிம்மன் அவளது கைகளோடு தனது கைகளை கோர்த்து கொண்டு அவளது இதழை பார்த்து, என்னோட காப்ளின் யார்கிட்டையும் எதுக்காகவும் கெஞ்சக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியும் தானே இந்த சொசைட்டியை பத்தி, மொக்க பீஸா இருக்கிற பொண்ணுங்களே விட மாட்டாங்க, நீயோ பேரழகி, அந்த அழகிய நான் மட்டும்தான் பார்க்கணும் என்று சொல்லி அவளது கன்னத்தோடு தனது கன்னத்தை உரசினான். உடனே மேக்னா, போதும் போதும், இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நானே என்னை மறந்துடுவேன், தயவு செஞ்சு கொஞ்சம் விடுறீங்களா, இங்க நான் பாஸ் என்று சொன்னாள். உடனே சிம்மன், அப்படியா, ஆனா இந்த பாஸுக்கே பாஸ் நான் தானே என்று சொல்லி அவளை பார்த்து கண் சிமிட்டினான். மேக்னாவோ சிரித்து கொண்டு, பேசியே மற்றவங்களை வசியம் பண்ண சொன்னா நல்லா பண்ணிடுவ என்றவள், சரி, உன்னோட புது கிளினிக் திறக்கிற வேலை எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டாள். ஒரு வழியா கிளினிக் ஓப்பன் பண்றதுக்கு பில்டிங் கிடைச்சிடுச்சு, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், அப்புறம் இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் முடிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்லணும் என்று சொன்ன. உடனே மேக்னா, என்ன பத்தியா, என்னை பத்தி என்னன்னு சொல்ல போற என்று கேட்டாள். உடனே சிம்மன், வேற என்ன சொல்ல போறேன், அம்மா இவ தான் என்னோட பொண்டாட்டி, உங்களோட மருமக, இவளை என்னை எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன் என்று சொன்னான். உடனே மேக்னா சிம்மனை இறுக கட்டி கொண்டு, ஐ லவ் யூ என்று சொன்னாள். சிம்மன் சிரித்து கொண்டு, இப்பதான் யாரோ ஒருத்தங்க இங்க அவங்க பாஸ்னு சொன்னாங்க என்று சொன்னான். மேக்னாவோ, நான் அவங்களுக்கு தான் பாஸ், உனக்கு எப்பவும் நான் மேக்னா தான் என்று சொன்னாள்.
உடனே சிம்மன் அவளை இன்னும் இருக்க தன்னுடன் அணைத்து கொண்டு அவளது இதழை மெல்ல சிறை பிடித்தான். அடுத்தடுத்த நாட்களில் சிம்மன் தனது கிளினிக்கை திறப்பதற்கான வேலையில் மிகவும் பிஸியாக இருந்தான். ஒரு வழியாக அந்த பில்டிங்கில் அனைத்து வேலைகளும் முடிந்திருக்க சிம்மன் தேவையான மூலிகையை வாங்குவதற்காக மூலிகைகள் கிடைக்கும் பசாருக்கு சென்றான். அந்த தெரு முழுவதும் ஹோல்சேலாக மூலிகை விற்கும் கடை மட்டுமே இருந்தது. ஒவ்வொரு கடையையும் நின்று பார்த்தவன் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் மூலிகைகளை பார்த்து கொண்டே சென்றான். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு கடைக்காரர், தம்பி, மூலிகை பார்க்கறதா இருந்தா நம்ம கடையில பாருங்க, உங்களுக்கு தரமான மூலிகைங்க கிடைக்கும் என்று சொன்னார். உடனே சிம்மன் அந்த கடையை பார்த்துவிட்டு வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 1-2 மூலிகைகளை பார்த்தான். உடனே அந்த கடைக்காரர், தம்பி, இது சும்மா பார்வைக்காக வச்சிருக்கிறது, நீங்க உள்ள வந்து பாருங்க, வேர் ஹவுஸ்ல தேவையான அனைத்து வகை மூலிகையும் இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பண்ணிக்கலாம் என்று சொன்னார். சரி என்று சொல்லிவிட்டு சிம்மன் உள்ளே சென்றான். அவர் சொன்னது போலவே அந்த வேர் ஹவுஸில் வகை வகையான அரிதான நிறைய மூலிகைகள் இருந்தது. அதையெல்லாம் பார்த்த உடனே அது மிகவும் தரம் வாய்ந்தது என்று தெரிந்தது. உடனே சிம்மன், இங்க பாருங்க, நான் புதுசா கிளினிக் ஓபன் பண்ண போறேன், அதுக்காக தான் இந்த மூலிகையெல்லாம் வாங்குறேன். நியாயமான விலைக்கு நீங்க இந்த மூலிகை எனக்கு தந்தீங்கன்னா நான் தொடர்ந்து எனக்கு தேவையான எல்லா மூலிகையும் உங்க கடையிலே வாங்கிக்குவேன் என்று சொன்னான். சிம்மன் வந்ததிலிருந்து ஒரு மூலிகையை கூட தொட்டு பார்க்காததை பார்த்த அந்த மூலிகை கடைக்காரர், தம்பி, நான் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க வந்ததுலேருந்து ஒரு மூலிகையை கூட தொட்டு பார்க்கல, அதோட தரம் என்னன்னே தெரியாம நீங்க எப்படி தம்பி மருத்துவம் பார்ப்பீங்க? ஒருவேளை நான் உங்களுக்கு தரமில்லாத போலியான மூலிகையை கொடுத்தா இதனால மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா என்று கேட்டார். அந்த கடைக்காரர் அப்படி கேட்டதும் சிம்மன் சிரித்துக்கொண்டு, எனக்கு கொஞ்சம் மோப்ப சக்தி அதிகம், நான் ஒரு பொருளோட வாசத்தை வச்சு அது ஒரிஜினலானதா போலியானதான்னு கண்டுபிடிச்சிடுவேன். அந்த வகையில் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே தரமான பொருள் தான். நீங்க பிரைஸ் மட்டும் எனக்கு நியாயமா கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட பிசினஸ் பண்ணுவேன் என்று சிம்மன் சொன்னான். உடனே அந்த கடைக்காரர் சிரித்துக்கொண்டே, பரவாயில்ல தம்பி, உங்களுக்கு நல்ல திறமையை தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, மார்க்கெட்ல இதுக்கு என்ன பிரைஸ் போகுதோ அதே பிரைஸ் போட்டு தான் உங்ககிட்ட கொடுக்குறேன், கண்டிப்பா உங்களுக்கு இது நியாயமானதா தான் இருக்கும் என்று சொன்னார். சிம்மனும் சிரித்துக்கொண்டே, அப்படின்னா சரி, இதுதான் என்னோட அட்ரஸ், இதுக்கு நான் சொல்ற மூலிகைகள் எல்லாம் அனுப்பி வைங்க, இது என்னோட அட்வான்ஸ் என்று சொல்லி கொஞ்சம் பணத்தையும் அந்த மூலிகை லிஸ்டையும் கடைக்காரரிடம் கொடுத்தான். எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடாமல் பொருளையும் வாங்காமல் முதலில் பணத்தை கொடுக்கும் சிம்மனை பார்த்து, தம்பி, உங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, ஒருவேளை நான் பொருளை தராம ஏமாத்திட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? பொருளையே வாங்காம நீங்க எனக்கு பணம் தரீங்க என்று சொன்னார். சார், நான் மனுஷங்களோட முகத்தை வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க இந்த பொருளை மறக்காம அனுப்பி வைங்க, மற்றதா அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். சிம்மன் சொன்னது போலவே அந்த கடைக்காரர் தரமான மூலிகைகளை அழகாக பேக் செய்து சிம்மனின் கிளினிக்கிற்கு அனுப்பி வைத்திருந்தார். அதையெல்லாம் பார்த்த சிம்மன் பத்திரமாக எடுத்து உள்ளே வைத்து கொண்டிருந்தான். அந்த மூலிகைகள் அனைத்தையும் பார்த்த சிம்மனின் தாய் மீனா, நிஜமாவே இதெல்லாம் உயர் ரக மூலிகை, இது பெரும்பாலும் அடர்ந்த காடுகளில் மட்டும்தான் கிடைக்கும், இந்த மாதிரி சிட்டியில இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இதை எப்படிப்பா வாங்கின என்று கேட்டாள். அம்மா, நான் போன இடத்துல நிறைய கடைகள் இருந்துச்சு, போலியான மூலிகை தான் எல்லா கடையிலும் இருந்தது, அங்க இருந்ததுலேயே இந்த ஒரு கடையில தான் நல்ல தரமான மூலிகை இருந்தது, அதனால தான் நான் அங்கேயே பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அவரும் ரொம்ப நல்லவரா இருந்தாரு என்று சொல்லிக்கொண்டே அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது, யாராவது இருக்கீங்களா என்று ஒரு குரல் கேட்டது. அது இரவு என்பதால், இந்த நேரத்துல யாரா இருப்பாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட இன்னும் திறக்கலையே என்று சொல்லிக்கொண்டு மீனா போனாள். உடனே சிம்மன், அம்மா நீங்க இருங்க, நான் போய் யாருன்னு பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் போனான். அங்கு ஒரு 32 வயது தக்க ஒருவன் தனது தோளில் 4 வயது இருக்கும் ஒரு குழந்தையை போட்டுக்கொண்டு, என் குழந்தைக்கு ரொம்ப முடியல, கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா என்று கேட்டான். அப்பொழுது அங்கே வந்த மீனா, என்ன ஆச்சு சிம்மா, யார் இவங்க என்று கேட்டாள். அம்மா, அந்த சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, அதான் பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் திறக்கட்டா, என்ன நம்மளோட வேலை உயிரை காப்பாத்துறது தானே, அதை நம்ம எப்போ பண்ணா என்ன என்று சிம்மன் சொன்னான். சொல்றதும் சரிதான், நாம காசுக்காக மட்டும் இந்த வேலையை பண்ணல, சேவைக்காகவும் தான் பண்றோம். தம்பி, நீங்க உங்க குழந்தையை கொண்டு வந்து இங்க படுக்க வைங்க என்று மீனா சொன்னாள். அவரோ வேகமாக அந்த குழந்தையை படுக்க வைத்தார்.
அப்பொழுது அந்த குழந்தையின் உடலை பார்த்த மீனா சிம்மா என்று கத்தினாள்.